உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆனி மாத பலன்கள். இந்த ஆனி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் காலப்புருஷனின் 3வது ராசியான மிதுன ராசி. இந்த மிதுன ராசியினுடைய பலன்களை, இந்த ஆனி மாத பலன்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக இந்த ஆனி மாதம் என்பது ஆனி 1 முதல் ஆனி 32 வரை இருக்கக்கூடிய 32 நாட்கள். இதற்குரிய ஆங்கில தேதி 15/6/2024 முதல் 16/7/2024 வரை இருக்கக்கூடிய 32 நாட்கள் பலன்களை, முத்தான பலன்களை மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசிக்கு பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி உலகத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் மூலம் நீங்கள் படுற வேதனை இதெல்லாம் எப்போ சரியாகும்? உங்களுக்கு நல்லது நடக்குமா? நீங்கள் நினைச்ச காரியம் நல்லது நடக்குமா நடக்காத? ஏன் இந்த பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் பிரச்சனைகள் சரியாகுமா அப்படின்னு ஒரு விளக்கம். அந்த விளக்கத்தை பார்ப்போம். சித்தர் வாக்கு ஜோதிடம். இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக உறுதியான முறையில் அது சரியான நேரத்தில் நிவர்த்தி அடைந்து சரியாக நடக்கும். ஆக நீங்கள் அனுப்பக்கூடிய ஜாதகங்களை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆனால் நல்ல கவனிங்க, உலகத்தில் நிறைய பேர் நிறைய அவங்க பிரச்சனைகள் வீட்டில் பாருங்க, ஒன்று கிடக்கு ஒன்றுக்கு ஆகிட்டு இருக்கு, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. ஒன்றுக்கு அத்தனை பொறுத்து இருக்குது, இத்தனை பொறுத்து இருக்குது, 10க்கு 11 பொறுத்து இருக்குன்னா கல்யாணம் முடிஞ்சு வச்சோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா முக்கியமாக என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே என் பிள்ளையே பாடாப்படுத்தி அதாவது விவகாரத்து பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. என் பிள்ளை அங்கே வாழ மாட்டேன்னு இங்கே வந்துருச்சு, வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ என் பிள்ளை வாழ வைக்கணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆக இதுக்கு நாங்களும் ஜாதகத்தை நல்லா தான் பொருத்தம் பார்த்தோம், பொருத்தமாக நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆக இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, தினம் கணம் ரஜு நாடி என்பது கோடிக்கணக்கான வருஷத்துக்கு, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதி. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு யோகத்தில் பிறக்குது. அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு இத்தனை பொருத்தம், 10க்கு 10 பொருத்தம், 10க்கு 11 பொருத்தம்னா ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சித்தர்கள் முனிவர்கள் போட்ட விதி. அது மாறப்போறதில்லை. ஆனால் ஜாதக கட்டங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய யோகம், ஒவ்வொரு குழந்தைகளுடைய யோகமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆக இந்த தினம் கணம் ரஜு நாடி வசியம் 10க்கு 10 பொருத்தம், 10க்கு 9 பொருத்தம்ன்றது அது ஒரு 5% 10% எடுத்துக்கணும். ஆக ஜாதகம் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆணையும் பெண்ணையும் சேர்க்கக்கூடிய ஜாதகத்தில் தான் பொருத்தம் பார்க்கணும். அதை அங்கே தவறு விட்டுறீங்க. சரி, பரவாயில்ல. இப்போ என்ன ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க, நல்லா இருந்த குடும்பங்க, நல்ல தொழிலில் ஒவ்வொரு வீட்டுக்கார் இன்னைக்கு தொழில் நட்டத்துக்கு மேலே நட்டம், பெரிய நட்டம் ஆகிட்டு இருக்கு, தொழிலில் பெரிய பிரச்சனை இருக்கு, கடன் ஆகி போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. பிள்ளைங்க பையனுக்கு கல்யாணம் இன்னைக்கு நாளைக்கு முடிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க, 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஜோசியர்கள் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு இப்ப கல்யாணம் முடிச்சீங்கன்னா தார 2, 29க்கு அப்புறம் கல்யாணம் முடிச்சாதான் தார நிற்கும் அப்படின்றாங்க. ஐயா, இந்த கொடுமையை ஏங்கயா கேட்குறீங்க? அப்ப நாங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போது இவனுக்கு இப்ப கல்யாணம் முடிச்சா தார 2, 29க்கு மேலதான் கல்யாணம் முடிக்கணும், அப்பதான் தார 1 நிற்கும் அப்படின்னாங்க. ஐயா, இன்னைக்கு வயசு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேளுங்க, அந்த கொடுமையை கேளுங்க. 37 வயசு ஆகி போச்சா, ஒரு தாரத்து கூட வழி இல்லைங்க, ஒரு தாரத்து கூட வழி இல்லை. ஆக அப்பயே இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி சொன்னாங்கன்னே புரியல.
இன்னைக்கு ஒரு தாரத்துக்கு ஒரு கல்யாணம் முடியல ஐயா 37 வயசு வரைக்கும். ஆனா இப்படி நிறைய வேதனைங்க. இன்னைக்கு போய் என்னைக்கு கல்யாணம் முடியும், நாளைக்கு கல்யாணம். அதை விட ஒரு ஜாத்து ஆரம்பத்தில் இதை பிறந்த ஜாத்து பத்தி அரக்காசுனால் அரசாங்க காசு இவனுக்கு தான், அரசாங்க வேலை உறுதியா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகம். ஆனா இவங்க பையன் ஒரு 5-6 வருஷமா அந்த அரசு வேலைக்கு முயற்சி பறிச்சு எழுதிக்கிட்டே இருக்கேன், வேலை கிடைக்கல. நல்ல கவனிங்க, உங்க உலக மக்களாகிய உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும் இப்ப கல்யாணம் எப்ப முடியும், என்ன படிக்கலாம், என்ன உத்தியோகம் பார்க்க முடியும், கல்யாணம் எப்போ முடியும், குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், குழந்தை பாக்கியம் அதாவது குழந்தை பாக்கியம் உருவாக்கு ஜாத ஆரம்பத்திலே பொருத்தம் சரியா பார்த்துக்கணும். நான் சொல்றது தினம் கணம் ரஜு நாடி இல்லை, ஜாதக கட்டத்தினுடைய பொருத்தங்களை பார்க்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து என்ன வேலை, அரசாங்கம் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த பூரிய சொத்து பிரச்சனைகள் எப்ப, இந்த சொத்து எப்ப கிடைக்குமா கிடைக்காதா, கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பெரிய பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் தீருமா, இதுக்கு என்ன காரணம், வீட்டுல என்ன செய்வன கோளாறு ஓடுது, இப்படியெல்லாம் ஜாதகத்தை எங்க இதுக்கெல்லாம் பிள்ளைக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், தொழில் நல்லா ஓடணும், கடனுக்கு மேல கடன் ஆகிட்டு இந்த கடன்ல எப்ப சரியாகும். அதாவது சொத்தை வீணா அபகரிச்ச சொத்து, என் சொத்தை வீணா ஒருத்தர் அபகரிச்சுட்டான், வேற யாரும் இல்லை என் பிள்ளையே அப்படின்னு ஒரு தாப்பனார் சொல்லக்கூடிய குறை. இப்படியெல்லாம் இருக்கு. அடுத்தவன் அபகரிக்கிறது ஒரு பக்கம், பெத்த பிள்ளையே தந்தையினுடைய சொத்தை அபகரிக்கிறது, குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனைகள். இதுக்கெல்லாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வாழ விடாம கெடுக்கிறது, என் பிள்ளை அந்த வீட்டில் வாழவே முடியலங்க, ஏதாவது ஒரு கோளாறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன செய்வன கோளாறுன்னு தெரியல. இப்படிப்பட்ட வேதனைகளுக்கெல்லாம் ஜாதகத்தை எங்கெங்கோ தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து, அவரை போய் பார்த்தோம், இவரை போய் பார்த்தோம், அந்த பரிகாரம் பண்ண, இந்த பரிகாரம் பண்ண, அந்த கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், எல்லா கோயிலும் போயாச்சு, போகாத கோயில் இல்லை, செஞ்சாத பரிகாரம் இல்லை, பார்க்காத ஜோசியில். இப்படித்தான் என்கிட்ட ஒவ்வொரு ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வேதனையோடு வரக்கூடியவர்களுக்கு என்னங்க ஒரு குடும்பத்துக்கு என்ன வேணும், அந்த பிரச்சனை அடிப்படை ஜோதிடத்தினுடைய முக்கியத்துவமே ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை பாக்கியம், சொத்துக்கள், பையனுக்கு நல்ல வேலை, இது சம்பந்தப்பட்ட ஜாதகம் அப்படி கையில தூக்கி ஆச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். நல்ல கவனிக்க, திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய உறுதியான வார்த்தை தான். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா இன்னும் ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பா இருக்கலாம். ஏன்னா இறைவனால் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். பிரம்ம வேத சாஸ்திரத்தில் மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை யோகங்கள் இறைவனால் உருவாக்கப்பட்டது. ஆக இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதம் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? ஆக இந்த இடத்தை பொறுத்தளவு எங்கெங்கயோ ஜாதக தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு இங்கே இவரையும் பார்த்து எங்கெங்கயோ பார்த்துதான் சரி இவரையாவது பார்ப்போம் அப்படின்னு இங்கேயும் மனசு நொந்து போயிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அதுதான் இங்க எந்த காரியத்தை நோக்கி இங்க வர்றீங்களோ கண்டிப்பாக சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். இதுதான் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உறுதியான உத்தரவாதம். இப்ப ஆணி மாதம், ஆணி 1 முதல் ஆணி 32 வரை இருக்கக்கூடிய 32 நாட்களுடைய உத்தான பலன்கள் மிதுன ராசிக்கு 15/6/2024 முதல் 16/7/2024 வரை இதற்குரிய 32 நாட்களுக்குரிய மிதுன ராசிக்குரிய சிறப்பு பலன்கள். இப்ப மிதுன ராசிக்கு இந்த 32 நாட்களுமே யோகத்தை கொடுக்காது. நல்லா பார்த்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப நேரங்கள் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கிறதுனால பொதுவாக ஏற்கனவே மிதுன ராசியை பொறுத்தளவு இப்ப மிதுன ராசி இன்னைக்கு ஆணி மாதம் கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி பெற்ற புதன் உட்கார்ந்துருக்காரு, சூரியன் சுக்கிரன் புதன் 3 கிரகங்கள் இருக்கு, ரொம்ப வலிமையா உட்கார்ந்துருக்கு, நினைச்சதெல்லாம் நடக்கும். நல்ல எந்த காரியமே நினைச்சாலும் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான நாட்களாக இந்த ஆணி மாதம் அமைகிறது. மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தில் வழக்கம் போல கேது உட்கார்ந்துருக்காரு. மிதுன ராசிக்கு வழக்கம் போல 9ஆம் இடத்தில் சனி, வழக்கம் போல ராகு,
அடுத்து வழக்கம் போல இல்லாமல் செவ்வாய் வெற்றி பெறக்கூடிய எந்த காரியம்னால் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய 11ஆம் இடத்தில் செவ்வாய். பல தொழில் வெற்றிகளை, வியாபார வெற்றிகளை, உத்தியோக வெற்றிகளை, நினைத்த காரியமாக வெற்றி அடையக்கூடிய இடத்தில் அந்த 11ஆம் இடம் மேச ராசியில் செவ்வாய். 12ஆம் இடத்தில் அதாவது உங்கள் 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு யோகங்களை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால் குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பலன், சிறப்பு பலன்கள் அப்படின்னு குறைவு சொல்லிட முடியாது. நல்ல பலன் இருக்கு. மிதுன ராசிக்கு சிறந்த யோகங்களை பெறக்கூடிய அருமையான காலங்கள் இருக்கு. அதை பற்றி பார்ப்போம். சரி, இப்போ இந்த ஆனி மாதம் 32 நாட்களுமே சிறந்த யோகமான நாளாக இருக்காது. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 தேதிகள் இதில் சொல்கிறேன். இந்த தேதிகள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல புதிய வேலைக்கு முயற்சி பண்ணலாம், அதே நேரத்தில் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம், இடம் வீடு வாசலுக்கு முயற்சி பண்ணலாம், இடம் வீடு வாசல் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம், சுபகாரியங்கள் எந்த ஒரு சுபகாரியங்கள் நடத்தலாம், அதே நேரத்தில் பூ வைக்கலாம், நிச்சயம் பண்ணலாம். இதெல்லாம் நடக்கும். இப்படி நடக்கக்கூடிய நல்ல தேதிகளை தான் நான் சொல்ல போகிறேன். சொத்துக்களை வாங்கலாம், வியாபாரத்தை விருத்தி பண்ணலாம், புதிய தொழில் தொடங்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் புத்திர பாக்கியம், செல்வ யோகங்கள், பூர்வீக சொத்து பெறக்கூடிய யோகங்கள், அரசாங்க வழிக்கு முயற்சி பண்ணக்கூடியது, இப்படி முயற்சிகள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு தொழிலில் நல்ல ஒரு பதவி முன்னேற்றம் பெறக்கூடியது, பார்க்குற உத்தியோகத்தில் பதவி முன்னேற்றங்கள், புதிய வீடு கட்டி பால் காய்ச்சறது, பூ வைக்கிறது, நிச்சயம் பண்ணுறது, இப்படி எல்லா வித சுப காரியங்களுமே நீங்கள் நான் சொல்லக்கூடிய தேதிகளில் சிறந்த வெற்றி பெறக்கூடிய காலங்கள். இப்போ இத்தனை விஷயத்தையுமே ஒவ்வொரு தேதியிலையும் நான் சொன்னால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும். அதனால் இந்த அத்தனை காரியங்களும் மிகப்பெரிய வெற்றி. அதாவது கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இப்படி எல்லா வித காரியங்களுமே அந்த நாட்களில் நீங்கள் முயற்சி பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடையலாம். சரிங்களா? அதற்கான விளக்கத்தை அந்த தேதிகளை சொல்கிறேன். முதல்ல 15/6/2024 இப்போ நான் சொல்லக்கூடிய அத்தனை யோகத்தையும் பெறக்கூடிய அருமையான நாள். 15/6/2024 அன்று பார்த்தீங்கன்னா துளாராசியில் ஆட்சி பெற்ற சுக்கிரனை குருவும் சந்திரனும் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள். புரிஞ்சுட்டீங்களா? சுக்கிரன் கலசரக்காரகன், திருமணத்தை நடத்தக்கூடியவன். சந்திரன் உங்க உழைப்பு வருமானத்தை, குரு சந்திரன் சேர்ந்து உழைப்பு வருமானம் பதவி முன்னேற்றத்தை தரக்கூடியவர். ஆக அப்படிப்பட்ட அருமையான நாள். அடுத்து இந்த ஆணி 8 மட்டும் எந்த ஒரு காரியமும் செய்யாதீங்க. ஆணி 8 அதாவது 22/6/2024 அன்று எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. பிசாசு பண்ணியன் வீட்டில் இருங்க. அந்த நாள் சரியில்லாத நாள். எங்கேயும் போகக்கூடாது, எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அடுத்து ஆணி 9 ஞாயிற்றுக்கிழமை அருமையான நாள், ரொம்ப அற்புதமான நாள். எந்த காரியத்தையும் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றி. 23/6/2024 பூராட 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள், ரொம்ப அற்புதமான நாள். எப்பெல்லாம் குரு சந்திரனை பார்க்க அந்த நாள் பூரா ரொம்ப சிறந்த காலமாக அமையும். எந்தெந்த காரியங்கள் வெற்றி அடையலாம் முதலே சொல்லிட்டேன். இது ராசி பலனில் அம்ச பலன். இறைவன் கொடுத்த ராசி அம்சம் 2 கட்டம் இருக்கு. ஒவ்வொரு நாளுக்கும் ராசி அம்சம் சொல்லக்கூடியது. இந்த அம்ச பலனை தான் உங்களுக்கு கணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, அடுத்து நல்ல கவனிங்க. அடுத்து ஆணி 11. இந்த ஆணி 11 ஆங்கில தேதி 25/6/2024 அன்று கடகத்தில் திருவோணம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை அதே நேரம் பார்த்தீங்கன்னா திருவோணம் 4ஆம் பாதத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை சூரியன் பார்க்கக்கூடிய அருமையான நாள். ரொம்ப அற்புதமான யோகமான நாள். அடுத்து ஆணி 13 27/6/2024 அன்று சதய 4ஆம் பாதத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்து அதற்கு எதிர்முனையில்
அந்த சுக்கிரனுடைய பரணி 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள். அதாவது எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாள். ஆக செவ்வாய் பரணி 2ஆம் பாதத்தில் கண்ணில் உச்சம் பெற்று மீனத்தில் அதற்குரிய சித்திரை, அதாவது பரணி 2இல் செவ்வாய் உச்சம் பெற்று அந்த பரணிக்குரிய சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அருமையான காலம். செவ்வாய் சுக்கிரன் சந்திக்கும் பொழுது பார்வை மேலும் சந்திரன் அந்த இடத்துல இருக்கக்கூடியது. சந்திரன் உங்களுக்கு மிதுன ராசிக்கு தனகாரன், மிதுன ராசிக்கு தனகாரகன். அதே இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு சுக்கிரன், அவரும் போய் 10ஆம் இடத்துல உச்சம் பெறுகின்றார். அப்போ தொழில், சொத்துக்கள், வருமானங்கள், முன்னேற்றங்கள் அதிகம் பெறக்கூடிய அருமையான காலங்கள். சரி, இந்த வழக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே நேரம் போய்கிட்டே இருக்கும். சரி, அடுத்து ஆணி 13 அடுத்த அருமையான தேதி. இந்த ஆணி 13 27/6/2024 அன்று அதை சொல்லியாச்சு. சதய 4ஆம் பாதத்தில் சொல்லி அடுத்து இப்போ ஆணி 14. இந்த ஆணி 14 பார்த்தீங்கன்னா 28/6/2024 ஆணி 14 புரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை மீண்டும் சூரியன் பார்க்கக்கூடிய அருமையான நாள். புரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சூரியன் பார்க்கக்கூடிய, சூரியன் சந்திரனை பார்க்கும்போது நிறையா இந்த புத்திர பாக்கியம், அரசாங்க உத்தியோகம்லாம் நிறைய அதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதே நேரத்தில் வியாபாரம், தொழில் வியாபாரம், வருமானம் முன்னேற்றங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள், வருமானம்லாம் அதிகப்படக்கூடிய காலங்கள். புரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சூரியன் பார்க்கக்கூடிய அருமையான காலங்கள். சரி, அடுத்து 19 ஆணி 19 3/7/2024 அன்று ரோகிணி 2ஆம் பாதத்தில் உச்சம் பெற்ற சந்திரனை, ரோகிணி 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற சந்திரனை யார் பார்க்கிறது பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய். அதாவது உச்சம் பெற்ற ஒரு ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான பூமி, வீடு, வாசல் சம்பந்தப்பட்ட யோகங்கள்லாம் சிறந்து, அரசாங்க உத்தியோகம் பெறக்கூடிய யோகங்கள்லாம் சிறந்து விளங்கக்கூடிய காலங்கள், திருமண யோகங்கள். அடுத்து ஆணி 20. அடுத்து ஆணி 20. இந்த ஆணி 20 4/7/2024 அன்று நல்லா கவனிங்க, மிருக சீர்ஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கும் சந்திரனை, மிருக சீர்ஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும், அதே நேரத்தில் மீனத்திலிருந்து சூரியன் பார்க்கக்கூடிய இந்த சிறந்த அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நாள் அமைய ரொம்ப கஷ்டம், ரொம்ப அருமையான நாள். அப்போ அரசு வேலைகள், வியாபாரங்கள், முன்னேற்றங்கள், திருமண யோகங்கள், வீடு இடம் சம்பந்தப்பட்ட யோகம், அத்தனை யோகங்கள் பெறக்கூடிய காலங்கள். சரி, அடுத்து பார்த்தா ஆணி 30, ஆணி 20க்கு வந்துட்டோம். இப்போ ஆணி 30க்கு வந்துட்டோம். ஆணி 30, ஆணி 20 4/7/2024. இப்போ ஆணி 30. இந்த ஆணி 30 என்பது 14/7/2024, 14/7/2024 அன்று சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை, சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை, அதாவது துளாராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கக்கூடிய ரொம்ப அருமை. அதான் சொல்றேன், குரு சந்திரன் எப்பெல்லாம் பார்க்க அதெல்லாம் ரொம்ப அருமையான நாள், ரொம்ப யோகமான நாள். குரு பார்க்கக்கூடிய அருமையான நாள். மேலும் அந்த சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், அதை சுட்டல எப்போ ஒரு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தை ஒரு சந்திரன் இருக்கிறாரோ, எந்த ஒரு கிரகம் இருக்குதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் வலிமை அடையும். வலிமை அடைஞ்சு அதை விட சிறப்பான நாள் எதுவுமே இல்லை. அப்போ அந்த சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், மேலும் அந்த சித்திரை நட்சத்திரத்துக்குரிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது, அது ரொம்ப சிறப்பு. சித்திரை என்பது செவ்வாய், ஏற்கனவே சொல்லினேன். இந்த தேதியிலும் சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வலிமை பெற்று குருவால் பார்க்கப்பட்டு, மேலும் அந்த சித்திரை நட்சத்திரத்துக்குரிய செவ்வாயும் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அருமையான நாள். கிரக வலிமைகள் இப்படித்தான். எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த நட்சத்திர கிரகம் ஆட்சி உச்சம் பெறும் பொழுது சிறந்த. இப்ப இது உச்சம், செவ்வாய் உச்சம் பெறுகிறார். சித்திரைனா செவ்வாய். அப்ப அற்புதமான நாளாக அமைகிறது. ஆணி தொடங்கும் போதும் முதல் நாளே அருமையான நாள். அப்ப ஆணி 30, ஆணி முடியும் போதும் அருமையான நாள்.
ஆரம்பமும் முடிவும் அமோகமாக இருக்கு. ஆக மிதுன ராசிக்கு சிறந்த யோகமான நாட்களாக இந்த நாட்கள் அமையுது. இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே சரியாக வரல, நடக்கலை, அப்படி உங்களுக்கு எதுவுமே நடக்கலை, எங்களுக்கு எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. அப்போ கீழே நம்பருக்கு நோட் வைத்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. என்னதான் உங்கள் ஜாதகத்தில் என்ன கோளாறு, ஏன் நடக்கலைன்னு பார்த்துருவோம். நடக்காத காரியங்களை நிச்சயமாக அவரை பார்த்து நடந்துன்னு சொல்லணும். அப்போ ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னதுனால நீங்கள் அங்கே போய் பார்த்து இங்கே போய் பார்த்து எங்கெங்கேயோ ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கலைன்னு வேதனைப்படுறீங்க. இதுக்கு என்ன காரணம்? ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பாக இருக்கணும். இதுதான் உண்மை. ஏன்னா ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். உங்க ஜாதகத்தில் கல்யாணம் முடியலையா, வேலையா, உத்தியோகத்தில் பிரச்சனையா, இல்லை குழந்தை இல்லாமல் இருக்கா, சொத்து பிரச்சனைகளா, குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளா, இல்லை அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி அரசாங்க வேலை கிடைக்கலையா, குடும்பத்தில் ஒரு கணவன் பிரச்சனைகளா, இல்லை அண்ணன் தம்பி பிரச்சனைகளா, வீட்டில் ஏதாவது செய்வன கோளாறுகளா, இதுக்கெல்லாம் ஜாதகத்தை எங்கெங்கோ தூக்கி அலைஞ்சு திரிச்சு பார்த்துட்டு எதுவுமே நடக்கலைன்னு வேதனைப்படுறவங்க இங்க ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுங்க. ஒரு முறை அப்படி ஜாதகத்தை கையில தூக்கியாச்சுன்னு சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். எப்ப சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.